வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. வெல்கம் டு திஸ் பிராண்ட் நியூ சீரீஸ் ஆன் சைப்ரஸ். இந்த சீரீஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் யாருக்கானது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் புதுசாக ஐடியில் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெஷராக, கம்ப்ளீட் பிகினராக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி மேனுவல் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லையும் உங்களை அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் அதர் டூல்ஸ் லைக் செலீனியம் இந்த மாதிரி டூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ அட்வான்ஸ் டூல்ஸ் லைக் சைப்ரஸை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த சீரீஸில் நான் கம்ப்ளீட் பிகினருக்காக ஒரு ஜீரோலேருந்து கொண்டு போய் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் சைப்ரஸை உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு இது கம்ப்ளீட்டாக புதுசு, எனக்கு கோடிங்கே வராது இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நானுமே அப்படி தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோட ஈஸியாக புரிய வைக்க போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜீரோலேருந்து நம்ம போக போகிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த டவுட்ஸ்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உடனடியாக எனக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சில விஷயங்கள் எனக்கு தெரியாட்டியும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த சீரீஸை நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ உங்களால் ஒரு ரியல் வேர்ல்டு ஆட்டோமேஷன் சைப்ரஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தன்னால் வந்துடும். சைப்ரஸ்னு சொல்கிறானே, சைப்ரஸ்னா என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். சைப்ரஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேஷன்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் இப்போ அமேசானில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டர். அங்கே உங்களுடைய வேலை என்னவாக இருக்க போகுதுன்னா, அமேசான் சைட்டுக்குள்ளே டெய்லியும் லாகின் பண்ணணும். அந்த அமேசான் சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணி அதை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறமா லாகின் கரெக்டாக ஆகிடுச்சான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி மொபைல் ஃபோனு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்ஸில் மொபைல் ஃபோன் தான் லிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் ஏதாவது ஒரு மொபைல் ஃபோனை கிளிக் பண்ணி அதை ஆட் டு கார்ட் கொடுத்து ஆட் டு கார்ட்டில் போயிட்டு அந்த மொபைல் ஃபோன் லிஸ்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்குள்ளெல்லாம் போகணும். இது எல்லாத்தையும் நீங்கள் டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய டெய்லி வேலையாக இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு வேலையில் நீங்கள் டெய்லியும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு போரிங்காக இருக்கும் தானே? டெய்லியும் அதே வேலை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சலிச்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது ரொம்ப டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும், அப்படி தானே? ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கான்செப்டே உள்ளே வருது. இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த விஷயங்கள் நம்ம ஒரு ப்ரௌசரில் போயிட்டு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஒரு டூலுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஒரே வாட்டி தான் சொல்லி கொடுப்போம். ஒரு கோடு எழுதி அதை சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடிய அந்த டெஸ்டிங் வேலை எல்லாத்தையும் அந்த டூல் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரே வாட்டி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஆனால் அது திரும்ப திரும்ப எத்தனை வாட்டினாலும் கணக்கே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். இதனால நம்மளுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகிறது தடுக்கப்படும். அண்ட் அந்த போரிங்கான ஒர்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியுது தானே? ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் இதை தான் நம்ம ஆட்டோமேஷன் டூல்ஸ்னு சொல்கிறோம். இதில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செலீனியம். பட் இப்போ நிறைய பேர் மாடர்ன் டூல்ஸ் லைக் சைப்ரஸ், பிளேரைட் இதுக்கெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணுற ஒரு மாடர்ன் டூல் தான் சைப்ரஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அதுக்கு சொல்லி கொடுத்து அதை பண்ண வைக்க போகிறோம். அது ஒரு ரோபோட், ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் ஃப்ரெண்ட் மாதிரி செயல்பட போகுது நம்மளுக்காக. ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட் ஆட்டோமேஷன் பற்றி. சரி, இந்த சைப்ரஸ் எதுக்கு நம்ம செலீனியம் ஆல்ரெடி இருக்கிறப்போ எதுக்கு நம்ம சைப்ரஸ்க்கு மூவ் ஆகிறோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன் அந்த செலீனியமே வச்சுட்டு நம்ம போயிடலாமே, சைப்ரஸ்னு எதுக்கு நம்ம புதுசாக ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இதுக்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ், வெப் ஆட்டோமேஷனுடைய கிராண்ட் ஃபாதராக நம்ம செலீனியமாக தான் சொல்லுவோம். இன்னுமே நிறைய கம்பெனிஸில் செலீனியமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பழைய ப்ராஜெக்ட்ஸில் இன்னுமே செலீனியமில் தான் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி செலீனியமில் நிறைய கோட் எழுதி வச்சுருப்பாங்க. அதை ஒரே நாளில் அழிச்சிட்டு புது டூலுக்கு வர முடியாது. ஸோ இன்னுமே அதுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இப்போ புதுசாக வர ப்ராஜெக்ட்ஸ், புதுசாக வர அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக சைப்ரஸ், பிளேரைட் இது மாதிரியான அட்வான்ஸ்ட் மாடர்ன் டூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா செலீனியமில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸை
இந்த மாடர்ன் டூல்ஸ் லைக் சைப்ரஸ் ஓவர் கம் பண்ணுது. மேஜரான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலினியம்ல வந்து செட்டப் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். அங்கே வந்து வெப் டிரைவர்ஸ், பிளக்இன்ஸ், இந்த ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். அப்புறம் செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோடெல்லாம் எழுதி அதை ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த கோட் ரன் ஆகுறதுமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து செலினியமில் இருக்குது. அதுக்கப்புறமா ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதை டீபக் பண்ணுறதுமே ரொம்ப சிரமமாக இருக்கும் செலினியமில். செலினியமோட ஒரு ஸ்மார்ட்டான சன் தான் சைப்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு அங்கே தேவைப்படுற மாதிரி டிரைவர் அது இதுன்னு எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ரன் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சைப்ரஸ் வந்து டைரெக்டாக நம்மளுடைய அந்த ப்ரௌசர்லேயே ரன் ஆகும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். செலினியம் மாதிரி ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காது. ரொம்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சைப்ரஸ். அதே மாதிரி சைப்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜரான அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அதாவது ஒரு டெஸ்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறமா அந்த ரன் ஆனதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் கொடுக்கும்ல, அதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இதுவே டிஃபால்ட்டாக கொடுத்துரும். இதுவே நீங்கள் செலினியமில் வந்து இதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக அதுக்கான செட்டப்லாம் பண்ணணும். ஸோ இங்கே சைப்ரஸில் அந்த தலைவலியும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த எரரோட ஸ்க்ரீன்ஷாட்டே உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துரும் டெஸ்ட் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து சைப்ரஸில் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறப்பவே உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செலினியம் வந்து ஒரு மேனுவல் காரை ரன் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் சைப்ரஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரை வந்து ரன் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் காரை ரன் பண்ணாலும் சரி, மேனுவல் காரை ரன் பண்ணாலும் சரி, உங்களால் உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். பட் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களால் ரீச் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து சைப்ரஸில் உங்களால் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். இதுதான் வந்து சைப்ரஸோடைய சூப்பரான அட்வான்டேஜ். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். மேஜராக இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டெஸ்டிங்லையும் ரெக்ரெஷன் டெஸ்டிங்லையும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூஐ டெஸ்டிங்னா என்னென்னா, இப்போது அமேசானை பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் பார் இருக்கணும், அங்கே வந்து இந்த மெனு இருக்கணும், அந்த மெனு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஐக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்கும்ல. ஸோ இந்த யூஐ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். இந்த பேஜில் இதெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா ரெக்ரெஷன் டெஸ்டிங்னா என்னென்னா, இப்போ வந்து அமேசானில் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக வந்து ஒரு ஏஐ சாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புது ஃபீச்சர்னால பழைய எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுதா? லைக் அவங்க வந்து இந்த பழைய ஃபீச்சர்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் புது ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ தவறுதலாக எங்கே ஏதாவது அது அஃபெக்ட் ஆகுதா, இதனால யூஸருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதா, இதில் ஏதாவது டிஃபெக்ட் ஏற்படுதா பழைய ஃபீச்சர்ஸில், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மேனுவலாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. வாரம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து டெவலப்பர்ஸ் வந்து புது ஃபீச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்ளிகேஷனில். அப்போ பழைய ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போய் நம்ம மேனுவலாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீச்சருக்கும், அப்ளிகேஷனோட ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் வந்து நம்ம ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸை வந்து எழுதி வச்சுருவோம். ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை வந்து சைப்ரஸில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் தான் எழுதுவோம். ஸ்கிரிப்டை எழுதி வச்சிட்டோன்னா டெவலப்பர்ஸ் ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க, புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணாலே போதும், எல்லாமே ரன் ஆகிடும், எல்லா டெஸ்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஃபைனலாக அந்த எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, ஒரு ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகலை, இந்த பட்டன் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிரிப்டில் எழுதிட்டோன்னா அந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணால் மட்டும் போதும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மேனுவலாக போய் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனலாக அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகி இந்த சைப்ரஸோட ரிசல்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸோட கொடுத்துரும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் எந்த பேஜில் எந்த இடத்துல இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சைப்ரஸ் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு மேஜராக 3 விஷயங்கள் பற்றி தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சைப்ரஸ்னால் என்ன, ஆட்டோமேஷனாக என்ன அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சிருப்பீங்க. சைப்ரஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு ரோபோட் ஃப்ரெண்டு தான். அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அடுத்து செலினியமை விட சைப்ரஸ் ஏன் ப்ரிஃபரபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன தெரிஞ்சிருப்பீங்க, சைப்ரஸ் வந்து ரியல் டைமில் எந்தெந்த சினாரியோஸில் லைக் யூஐ டெஸ்டிங், ரெக்ரெஷன் டெஸ்டிங் அதை பற்றிலாம் தெரிஞ்சிருப்பீங்க.
எங்கே ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து தான் மேலான மேட்டரே இருக்க போகுது. அடுத்து வர வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் மட்டும் பண்ண போகிறதில்ல, நீங்களும் தான் சேர்ந்து பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னா, சைப்ரஸை உங்களுடைய கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதை செட்டப் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவில். அது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த சீரீஸில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த சீரீஸோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு சைப்ரஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.